கோதுமை மாவுல சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒரு தடவை இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்க. சூப்பர் டேஸ்டி gluten ஃப்ரீ வெள்ளை சோள சப்பாத்தி. காலையில செஞ்சு வச்சிட்டீங்கன்னா நைட் வரைக்கும் இதே மாதிரி சாஃப்டா இருக்கும். பண்ணலாமா? முதல்ல ஒரு பேன்ல 1.5 கப் தண்ணி சேர்த்து சூடு பண்ணுங்க. நான் இன்னைக்கு 1.5 கப் மாவுல செய்ய போறேன், அதனால 1.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க எவ்வளோ மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி சேர்த்தா சரியா இருக்கும். தண்ணி கொதிச்சதும் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1.5 கப்பு வெள்ளை சோள மாவு சேர்த்திருக்கேன். அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததும் ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் வச்சிருங்க. 15 நிமிஷம் கழிச்சு இதை ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாத்திட்டு சூடா இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு மேஷர் இல்லாட்டி டம்ளரோட பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். 2ல இருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டீங்கன்னா எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டான மாவா வந்துடும். மேல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு வச்சிருங்க. இப்போ இதை இந்த அளவுக்கு சின்ன சின்ன போர்ஷன்ஸா பிரிச்சு கொஞ்சமா மாவு தொட்டுட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு இந்த மாதிரி சைட்ஸ்ல அன்ஈவனா தான் இருக்கும். ஒரு கட்டர் இல்லாட்டி ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணிட்டா ஈவன் ஆயிடும். ஒரு தவா மீடியம் ஹீட் ஆனதும் நம்ம திரட்டி வச்சிருக்க சப்பாத்தி இதுல சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 2 பக்கமும் குக் பண்ணுங்க. லைட்டா அழுத்தம் கொடுத்து சுட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். 2 பக்கமும் சின்ன சின்ன கோல்டன் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சோன்னே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான சோள சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே அளவு ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சாஃப்டா வரும்.